நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. 2 கைகளையும் ஓசையின்றி தேய்த்து முகத்தில் ஆற்றலை பரவிட்டுக் கொள்வோம். கைகளை மேலே உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு கைகளை கீழே கொண்டுடுவோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஞானத்தோட வாழ்வு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றார். தலைப்பே பாருங்க. வாழ்க்கை வாழணும்னா ஞான மார்க்கம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா தான் மூலத்தை தெரிந்து கொள்ள முடியும், முடிவு என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அதுல ஞானமும் வாழ்வுங்கிற தலைப்புல மூலமும் முடிவும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு ஒரு கவிதை மூலமாக கொடுக்கிறார். மகான்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, மூலம் என்ன, முடிவு என்ன. திருக்குறள்ல சொல்றாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முடிவு என்ன, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார். திருமந்திரத்துல சொல்றாங்க, ஔவையார் சொல்றாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மூலம் சுத்தவெளி, வெட்டவெளி, முடிவு அதனோடு ஒன்றுவதுதான். இல்ல இறைவனடி சேர்வது, பரமாத்மாவோடு ஜீவாத்மா சேருவதுதான் மூலம். பரமாத்மா, முடிவு ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றதுதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மகரிஷி அவர்கள் தான் ரொம்ப விளக்கமா எளிய தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி விஞ்ஞான பூர்வமாவும் சொல்லியிருக்கு. மூலம் என்ன, முடிவு என்ன, அந்த முடிவுல மூலத்தை நாம் எப்படி அடைவது, அதற்கு வேண்டிய பயிற்சிகள் அதையும் கொடுத்திருக்காரு. இப்ப மூலத்தை புரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆக போகுது? முடிவு அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? இல்ல தெரியலேன்னா என்ன ஆக போகுது? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போலாம், கண்ணுக்கு எதிர்க்க அத்தனையும் இருக்கு, எது முடியறதோ என்ஜாய் பண்ணிட்டு போவோம், இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா போக போக என்ஜாய் பண்ணினதுக்கு அப்புறம் சில காலங்கள் கழித்து எதற்காக பிறந்தோம், இதுவரை என்ன சாதித்தோம், எங்க போக போறோம் அப்படிங்கிற இந்த கேள்விகள் ஒரு காலத்துல வரும். அது படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும். ஏன்னா நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், முக்தி, மோட்சம், மறுபிறப்பு, அப்புறம் நிறைய பிறவி எடுப்பாங்க, பாவம் புண்ணியம், இத பத்தி எல்லாம் கேட்கிறோம். அப்ப கேட்கும் பொழுது இந்த கேள்விகள் உள்ள எழாம இருக்காது. வெளியில வேணா காமிச்சுக்கலாம், ஓ இதெல்லாம் ஒண்ணும் என்ன ஆக போறது தெரிஞ்சு அப்படின்னுட்டு. ஆனா உள்ளுக்குள்ள இந்த கேள்விகளுக்கு பதில் தேட நம்மளுடைய ஆன்மா முயலும். அந்த உயிருக்கு அந்த தேடல் இருக்கும். அப்பதான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் காலம் கடந்து போச்சுனாக்கா அதுக்கு எந்த அளவுக்கு அதை பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் பூர்த்தி செய்ய முடியும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த கருத்துக்களை சிறிய வயதிலேயே கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். இந்த கவிதையை பார்க்கலாம்.
மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்தினுள் மனிதனாம். பரத்தை உணர், அது வெளியாம். பஞ்சபூத கூட்டெனும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவாம். உரத்த ஓசை ஒடுங்க மௌனம், உணரவல்ல அறிவுளாய். உருவம், ஓசை, ஒளி, சுவைகள், மனம் இவைக்கும் மூலம் காண். துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே. தோன்றிய நீ அமரும் இடம் சுத்தவெளி தேர்ந்து நில். என்ன கவிதை பாருங்க. எங்கேயாவது நினைச்சு எழுத முடியும்? அதான் சொல்றார் மகரிஷி. எழுதிட்டு யோசிச்சு எப்படியாவது இப்படி கவிதை எழுத முடியுமா? அதுவும் உயர்ந்த கருத்து. ஒரு காதலை பத்தி இல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை பத்தி எழுதலாம். அதுவும் கஷ்டம் தான், ஈஸின்னு சொல்லல. இருந்தா கூட உயர்ந்த தத்துவமாகிய இந்த மெய்ப்பொருள், சுத்தவெளி, மூலம், இறைநிலை, அதை பத்தின கவிதை வரணும்னா அது இறை உணர்வு பெறாம வராது. மரத்தினிலே விதையும், மரம், அதுல காய்கள் காய்க்குது, பூக்குது, காய்க்குது, அப்புறம் பழமாகுது, விதைகள் கிடைக்குது. அப்புறம் அந்த விதையிலேயே அந்த மரம் எப்படி வளரணும்னு அதுவும் இருக்கு. அததான் சொல்றாங்க, மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் மனிதனுக்குள் தெய்வம், எனக்குள்ள அந்த தெய்வம் இருக்கு. அதுலதான் திருமூலர் கூட சொல்றாங்க, உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அதையும் காக்கிறது நம்மளுடைய, பாதுகாக்கிறது நம்முடைய கடமைன்னு கவிதை எழுதுறார். அந்த தெய்வத்தினுள் மனிதனா, தெய்வத்திற்குள் மனிதனா. எப்படி ஒண்ணுத்துக்கு உள்ள ஒண்ணு இருக்கு, நமக்குள்ள அந்த இறைநிலை இருக்கு. அதே மாதிரி இறைநிலைதான் நம்ம வரத்துக்கு காரணமா இருக்கு. அப்போ மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். பரத்தை உணர், என்னுடைய மூலம் என்ன, அதை உணர்ந்து கொள். அதுவே வெளியாகும். அதுதான் வெட்டவெளி, சுத்தவெளி. பறந்து விரிந்திருக்கிறதுனால அது பரவெளி. பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆகும். 5 பௌதீக பிரிவுகள், நம்ம பிரபஞ்சத்துல என்னெல்லாம் பாக்குறோமோ எல்லாமே இந்த 5 பௌதீக பிரிவுகளோட கூட்டு சேர்க்கை தான். அதுல உயிரினங்களும் அந்த 5 பௌதீக பிரிவுகளோட கூட்டு சேர்க்கை தான். அப்போ என்ன அழகான வார்த்தை பாருங்க, பதமடைந்த உடலுக்குள். இந்த 5 பௌதீக பிரிவுகள் சரியான விகிதாச்சாரத்துல இருந்தாதான் அங்க ஒரு உயிரினம் தோன்றுகிறது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆகும். பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆகும். அந்த 5 பௌதீக பிரிவுகள் விகிதாச்சாரம் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உயிரினம் தோன்றிருக்காது. அதனாலதான் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆகும். அப்போ இந்த சுத்தவெளி, இந்த 5 பௌதீக பிரிவுகள் ஒரு விகிதாச்சாரத்துல இருந்து உயிரினம் தோன்றியிருக்கு. அது ஜட பொருளா இருந்தாலும் சரி, உயிரினங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே 5 பௌதீக பிரிவுகளோட கூட்டுதான். ஆனா அந்த சுத்தவெளி எப்படி இயங்கிட்டு இருக்கு? எல்லாவற்றிலும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ பிரபஞ்சத்துல பாக்குறது எல்லாமே அந்த 5 பௌதீக பிரிவுகளோட கூட்டு சேர்க்கை தான். நம்மும் அதுக்குள்ளதான் இருக்கும், பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கும், உயிரினங்களாகிய நாம். அப்போ பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆகும். அப்ப அந்த சுத்தவெளி, மூலம், இறைநிலை, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு? ஜட பொருளையும் சரி, உயிருள்ள உயிரினங்கள்லையும் சரி, மனிதர்களையும் சரி, அறிவா இயங்கிட்டு இருக்கு. உரத்த ஓசை ஒடுங்க மௌனம்.
அங்க மௌனம்ங்கிறது என்ன? ஓசை அங்க நின்னு போச்சுன்னா மௌனம், வெளிச்சம் போச்சுன்னா இருள். அதே மாதிரி இத எல்லாவற்றையும் நாம உணரணும். உணரவல்ல அறிவுளாய் இது எல்லாத்தையும் நாம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த இறைநிலை நமக்குள்ள அறிவா செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால்தான் உணரவல்ல அறிவுளாய் எனக்குள்ள அந்த அறிவு செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால அறிவுடையவர்களே, உருவம், ஓசை, ஒளி, சுவைகள், மனம் இவைக்கும் மூலம் காண். 5 பௌதீக பிரிவுகள் மூலம்தான் கூட்டு சேர்க்கை தான் நாமம். அதுக்கப்புறம் புலன்கள் 5 புலன்கள் இருக்கு. தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், செவி. இதனாலதான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அதனுடைய தன்மாற்றமான காந்த தன்மாற்றத்தை நாம உணர்ந்து கொள்கிறோம். சரி. ஆனா மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் இதனுடைய மூலம் தெரியுது. என்ன? நம்ம இதுவரைக்கும் புலன்கள் அதுதான் நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்குதுன்னு நினைச்சோம். இல்ல இந்த புலன்கள் எதோட தொடர்புடையதா இருக்கோ அந்த பொருள்களோட நபரனால நமக்கு இன்பம் கிடைக்குது இல்ல துன்பம் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் காந்தம்ங்கிற ஒரு கருத்து மூலமாக நமக்கு இந்த காந்தம் இந்த புலன்கள் வழியா செலவாகும் பொழுதுதான் நாம இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இதெல்லாம் உணர்றோம் அப்படின்னு இதனுடைய மூலத்தை தெரிந்து கொண்டோம். அதுக்குதான் ஒரு கவிதையில கொடுக்கிறார். அறிவின் முதல் தோற்றம் விண் சுழலியக்கம், அது விரிக்கும் விரிவு அலை காந்தமாகும். நெறி பிறழா அக்காந்தம் நிலைமைக்கேற்ப நேர் அழுத்தம் ஒளியாம் சுவை நாற்றமாம். பொறி 5 மூலம் இவை உயர்வு ஆக பொருந்த உடல் இயக்கத்துக்கு அதே இனிமை. செறிந்து உடல் தாங்காத அளவாய் மீறி சீர அந்த உணர்வேதான் துன்பமாகும் அப்படின்னு இந்த புலன்கள் மூலமாக வெளியுலகத்தை நாம் இன்பம் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப விளைவா இன்பமா துன்பமா நமக்கு கிடைக்குது. அந்த இன்பம் துன்பம் எப்படி வருது, அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு காந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்து, காந்த தத்துவம் காந்தம் அதிகமா இருந்து அத புலன்கள் மூலமா செலவு செய்யும் போது அது இன்பம். அது கிரிட்டிக்கல் லெவலுக்கு கீழே போய் அதுக்கப்புறமும் நம்ம புலன்களை உபயோகப்படுத்தும் போது அதுதான் துன்பமா இருக்கு. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்ட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, துரத்திடாதே உன் மனத்தை துன்ப இன்ப ஆழ்விலே. இத உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்ப துன்பத்திலேயே நீங்க உழண்டுட்டு இருக்காதீங்க. மனதிற்கு 4 விதமான நிலைகள்: துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். அப்போ இந்த துன்பம் இன்பம் 5 விலங்கினங்கள் வரை, ஓரறிவிலிருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரைதான் இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. ஆனா 6 அறிவு படித்த மனிதர்களாகிய நாம் இன்ப துன்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அந்த மற்ற உயிரினங்கள் மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி நீங்க போகாதீங்க. துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே. அமைதி பேரின்பம்னு இன்னும் 2 நிலைகள் இருக்கு. அதனால அது பின்னாடி போகாதீங்க. தோன்றிய நீ அமரும் இடம் சுத்தவெளி. நீ எங்கேருந்து தோன்றி இருக்க? சுத்தவெளிதான் தன்மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் நீ வந்திருக்க. ஆனா நீ எங்க போய் முடிய போற? நீ அமரும் இடம் அதுவும் சுத்தவெளிதான். என்ன அருமையான கவிதை பாருங்க. தேர்ந்து நில், புரிஞ்சுக்கோ.
ஆணித்தரமா அவ்வளவு கான்பிடென்ட்டா மகரிஷி கவிதைகள்ல கருத்துக்கள குடுத்திருக்காரு. ஏன்னா, அவர் வழியா அவர் உணர்ந்து, அவர் வழியா இந்த கருத்துக்கள் நமக்கு வந்திருக்கு. என்ன அருமையான கவிதை பாருங்க. சரி, இத தெரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆகப் போகுது? அதுக்கும் சொல்றாரு. பேரியக்க மண்டலத்தை அளந்து நிற்கும் பேரறிவால் தோற்றம், இயக்கம், விளைவு சீரறிந்த தெளிவினிலே சிக்கல் இன்றி திருவினை ஆற்றும் பெரியோர் வழி பின்பற்ற நேரறிவு, செயல் திருத்தம், நினைவு தூய்மை நிச்சயமாய். அப்போ யாரெல்லாம் இந்த சுத்தவெளியே பேரியக்க மண்டலமா உருவாகி மாற்றம் பெற்று அங்க தோற்றம், இதெல்லாம் தோற்றம் வந்து அப்புறம் இயக்கம், விளைவு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற சிக்கலே இல்ல. எல்லாம் எது நடந்தாலும் அது சரியா நடக்குது. அப்படி நடக்கிறத யாரு பெரியோர்கள், மகான்கள் யாரெல்லாம் விளக்குறாங்களோ, அவங்களுடைய வழி நாம பின்பற்றும்பொழுது நேரறிவு. அவர் மகரிஷி சொல்றார், ஆகினை தவம் எடுத்துக்க ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை இது கிடைக்குங்கிறார். நேரறிவு, செயல் திருத்தம், சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். அதுதான் வந்து திருமணம் ஆகி வரும்பொழுது அவர் வந்து வாழ்த்துவார். செயல் திருத்தம், நினைவு தூய்மை நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறார். ஐயுணர்வில் சரி அப்படி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல. புலன்கள் வழியாவே மயங்கி நின்னுட்டு இருக்கோம்னா என்ன ஆகும்? ஐயுணர்வில் மயங்கி ஆற்றல் வேறறுந்த மரமொக்கும் விழித்து உணர்வீர். இந்த புலன்கள் வழியாவே இதெல்லாம் உணராம மயங்கி ஒரு மயக்க நிலையிலேயே வாழ்ந்துட்டு வந்தோம்னா வேறறுந்த மரமொக்கும் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. எப்படி வேறு போயிடுச்சுன்னா அந்த மரம் கீழே விழுந்துடுமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. விழித்து உணர்வீர். விளைவும் முதலும் உணர்ந்து ஆற்ற இன்பம். அதுதான் கர்மயோக வாழ்க்கைன்னு மகரிஷி கொடுக்கிறார். என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு நீ செயல்களை செய்ய ஆரம்பிச்சேனா விளைவு அதுக்கேத்த மாதிரி இருக்கும். அப்போ வாழ்க்கையில இன்பம் தான். இன்பம்னா பேரின்ப நிலைன்னு சொல்றார். சாதாரண இன்பம் இல்ல. துன்பம், இன்பம் அந்த இன்பம் கிடையாது இங்க. அமைதி நிலையும் தாண்டி பேரின்ப நிலைன்னு இங்க கொடுக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன விளைவு வரும்னு செயலை நீ திருத்திக் கொண்டு வாழும் பொழுது உணர்ந்து ஆற்ற, அதான் சொல்றாங்க. அங்க உணர்ச்சி நிலையில இல்ல, உணர்ந்து ஆற்ற அங்க பேரின்பம் கிட்டும் அப்படின்னு சொல்றார். என்ன அருமை பாருங்க. இந்த புலன்கள் வழியா நம்மளுடைய காந்தம் தான் செலவாகி நம்ம எல்லாவற்றையும் அனுபவங்களா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த துன்பமோ இன்பமோ விளையுது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டா நேரறிவு, செயல் திருத்தம், நினைவு தூய்மை அப்படி புரிஞ்சுக்காம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இதை தெரிந்து கொண்டு இது இப்படி இப்படி செய்தா இப்படி இப்படி விளைவு வரும் அப்படின்னு உணர்ந்து செயலாற்ற பேரின்ப நிலை, அதுதான் முடிவு அப்படின்ட்டு கொடுக்குற. அப்போ உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி. ஏன்னா இந்த நிலையை நம்ம அடையணும். தோன்றிய நீ அமரமிடம் சுத்த வெளி. அது படி அமரணும் அப்படின்னா, ஒன்றணும் அப்படின்னா உடல் நல்லா இருக்கணும். அதுக்கு வேண்டிய உடற்பயிற்சியை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த உடலுக்குள்ள உயிர் நல்லா இயங்கிட்டு இருக்கணும். அதுக்கு வேண்டிய காயகல்ப பயிற்சியை கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த உயிர் இருக்கிறதுனால மனம்னு ஒண்ணு இருக்கு. கருத்தொடரா வந்த பதிவுகள்னால மனம் அதுக்கு பிரகாரம் தான் இயங்கிட்டே போறது. அப்போ அதை அமைதிப்படுத்துவதற்கும் அதனை உறுதிப்படுத்துவதற்கும் தவங்களை கொடுத்து அதை தூய்மைப்படுத்துவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்து நீ எங்க போய் அமரணும்னா சுத்த வெளியில தான் அமரணும். அதோட ஒன்றணும். உறைந்து உறைந்த அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவுக்கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும்
கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். எத்தனை கவிதைகளை உணர்த்தியிருக்காரு பாருங்க. இதுல மூலமும் முடிவும்னு இதுலயே மகரிஷி அவங்க நமக்கு விளக்குறாங்க. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரமும் போல் மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். பரத்தை உணர், அது வெளியாம். பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆகும். உரத்த ஓசை ஒடுங்க மௌனம், உணரவல்ல அறிவுளாய். உருவம், ஓசை, ஒளி, சுவைகள், மனம் இவைக்கும் மூலம் காண். துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே. தோன்றிய நீ அமருமிடம் சுத்தவெளி தேர்ந்து நெல். ஆனா மகான்கள் நிறைய பேர் ஏற்கனவே இருந்த மகான்கள் மூலம் முடிவு தெரிந்து அதை விளக்கக்கூடிய நிலையில மொழி தெரியாதனால அவங்கெல்லாம் திண்டாடி இருக்காங்கன்னு அதையும் கவிதையில எழுதுறதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியலேங்கிற அர்த்தம் கூட இல்லை. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதனால மகான்களோட எண்ணங்கள் வான்காந்தத்துல பதிந்து மகரிஷி அந்த நிலைக்கு போகும்பொழுது அவருக்கு இறை உணர்வு பெற்று இந்த விளக்கங்கள்லாம் கிடைச்சு நாம் அதே நிலையை அடைவதற்கு உய்வதற்கு நமக்கு வெவ்வேறு விதமாக இந்த கருத்துக்களை நமக்கு விளக்கி கொண்டே வருகிறது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனைமா, ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சாமிஜி கவிகள் இருக்கிறது உள்ளது உள்ளபடி அப்படியே அந்த வரி மாறான நிறைய பாடல் உதாரணத்தோட ரொம்ப சிறப்பா பிடிச்சிங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ரெக்கார்டிங் ஆஃப்.